டைரக்ஷனில் விஷால், வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி, சந்தானம் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி இருக்கிற மதகஜ ராஜா படம் உருவாகி 12 வருஷம் பல பிரச்சனைகளால் ரிலீஸ் ஆகாமலே இருந்துச்சு. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த படத்தை வர்ற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்றையும் நடத்தியிருக்காங்க. இதில் இயக்குனர் சுந்தர் சி, விஜய் ஆண்டனி, குஷ்பு மற்றும் நடிகர் விஷால் ஆகியோர் கலந்துட்டு இருந்தாங்க. ஈவெண்ட்டை டிடி ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்க்கு வந்த விஷால் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு ரொம்பவே உடல்நிலை மோசமாக வந்திருந்தார். மேலும் அவரால் மைக்கை கூட ஹோல்ட் பண்ண முடியாமல் கைகள் நடுங்கிட்டே இருக்க விஷாலை பார்த்த பலரும் அவருக்கு என்னாச்சு, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து விஷாலுக்கு வைரல் ஃபீவர் அப்படின்னு டிடி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் விஷாலுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் அதிர்ச்சிகரமான பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. நடிகர் விஷாலுடைய இந்த நிலைமைக்கு வெறும் வைரல் ஃபீவர் மட்டும் காரணம் கிடையாது. சமீப காலமாக விஷாலுடைய உடல்நிலை மோசமாக போயிட்டுருக்கு. இதுக்கு பலர் இங்கே காரணமாக இருந்திருக்காங்க. விஷாலுக்கு யாரால பாதிப்பு, விஷாலால் யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பேச ஆரம்பித்தா அது ரொம்ப பெரிய ஆர்குமெண்ட் ஆகிடும். விஷாலோட இந்த நிலைமைக்கு காரணம் டைரக்டர் பாலா தான். அவன் இவன் படத்தில் மாறுக்கண் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் மொழி எழுத்து சர்ஜரி பண்ணிட்டாங்க. இதுக்கு மருத்துவ ரீதியாக பல பேர்கள் சொல்கிறாங்க. விஷால் கண் அப்படி வச்சுட்டு நடிக்கிறாரோ அப்படின்னு பலரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண் அவருக்கு அப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. டப்பிங் பேப்பரை கையில் எடுத்தாலே விஷாலோட கண் தானாகவே மாறிடும் அப்படின்னு டைரக்டர் பாலா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இப்படி விஷாலுக்கு அவரோட கண்களை மாற்றினது தான் அவருக்கு தீராத ஒற்றை தலைவலியை உண்டு பண்ணிருச்சு. இந்த வழியை மறக்கிறதுக்காக விஷால் சில பழக்கங்களை கையில் எடுக்க ஆரம்பித்தார். அடுத்ததாக நந்தா, ரமணா அப்படின்னு அவருடைய நெருக்கமான நண்பர்களும் விஷாலோட இந்த நிலைமைக்கு 2வது காரணமாக இருக்காங்க. நடிகர் சங்கத்தில் பதவியை பிடிக்கணும் அப்படின்னு தீவிரமாக விஷால் இறங்கினதுக்கு காரணம் இதுவும் ஒன்று. சரத்குமாரை வச்சு விஷாலுடைய அப்பா சில படங்களை ப்ரொடியூஸ் பண்ணார். அப்போது சரத்குமாரால் தன்னோட அப்பாவுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பை சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்துருக்காரு விஷால். ஒரு கட்டத்தில் சரத்குமாரை பழிவாங்க முடிவெடுத்தார். இதை மனசில் வச்சு தான் நடிகர் சங்கத்தில் ராதா ரவியும் சரத்குமாரையும் தோக்கடிச்சிருக்காரு. அப்போது ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் விஷால் பக்கம்தான் நின்னாங்க. அந்த நேரத்தில் விஷால் கிட்ட வந்து சேர்ந்தவங்க தான் நந்தாவும் ரமணாவும். இவங்க 2 பேருமே விஷாலை சுற்றி ஒரு வேலியை அமைச்சிட்டாங்க. நெருக்கமான நண்பர்களை கூட விஷால் கிட்ட இவங்க நெருங்கவே விடலை. இதனால் நல்ல முடிவுகள் எதையுமே விஷாலால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. விஷாலை வச்சு ஒரு படத்தையும் நந்தாவும் ரமணாவும் எடுத்தாங்க. அந்த படத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விஷாலுக்கு மனவேதனையை கொடுத்துருச்சு. லைக்கா மாதிரி பெரிய நிறுவனத்தை விஷால் சரியாக டீல் பண்ணவும் முடியல. கோர்ட் வரைக்கும் விவகாரம் போயிருக்கு. லைக்கா நிறுவனம் கூட ஏற்பட்ட முரண்பாட்டால் விஷாலுக்கு யாருமே ஃபைனான்ஸ் செய்யவும் முன் வரல. இப்படி பல சிக்கல்களை அவராகவும் தேடிக்கிட்டாரு. இது எல்லாத்துக்கும் மேலே நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கத்தில் தினம் கட்ட பஞ்சாயத்து மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தவும் மன உளைச்சல், டென்ஷன் தந்து அவருடைய உடல்நிலை பாதிச்சிருக்கு. இந்த இடத்துல மிஸ்கினையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. துப்பறிவாளன் 2 லண்டனில் நடந்த ஷூட்டிங்கில் விஷாலுக்கும் மிஸ்கினுக்கும் ஏற்பட்ட சண்டை, நஷ்டம் இதெல்லாம் விஷாலுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். பகிரங்கமாக 2 பேருமே மாறி மாறி திட்டாங்க. இந்த பிரச்சனைகள்லேருந்து மறக்கிறதுக்கு விஷால் எடுத்த சில விஷயங்கள் தான் அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கு. மார்க் ஆண்டனி படத்துடைய ஷூட்டிங் நடந்தப்ப 2 நாளாகியும் விஷால் கதவே திறக்கலையாமா. உள்ளே போய் பார்த்தா தூங்கிட்டு இருக்காராமா. அந்தளவுக்கு அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. எப்படி கம்பீரமாக இருந்த ஒரு நடிகன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.